யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, சீரியலில் நடித்து இன்னைக்கு சினிமாவில் மிகப்பெரிய இடத்துல இருக்கிற ஒரு சில ஆக்டர்ஸை பற்றி பார்க்க போகிறோம். சீரியலில் நடித்து இன்னைக்கு பிரபலமாக இருக்கிற ஆக்டர்ஸில் மிக முக்கியமான ஒருத்தர் விஜய் சேதுபதி தான். இன்னைக்கு சினிமாவில் மாஸ் ஹீரோவா, ஒரு நல்ல காமெடி பண்ணுற ஹீரோவா, மிகப்பெரிய வில்லனாக இருக்கிற நம்ம விஜய் சேதுபதி முன்னாடி அண்ணாமலை அப்படிங்கிற ஒரு சீரியல்ல இருந்து தான் அவரோட கரியரை ஸ்டார்ட் பண்ணவே ஆரம்பிச்சிருக்காருன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? இந்த லிஸ்ட்டில் ரெண்டாவதாக இருக்கிறது நம்ம சூரி. இவர் மாமன், பொட்டுக்காளி போன்ற மிகப்பெரிய படங்களை நடிச்சிருந்தாலும் முன்னாடி இவர் ஒரு காமெடியனா நடிச்சது நம்ம எல்லாருமே பார்த்து ரசிச்சிருப்போம். ஆனா இவர் சீரியல்லையும் நடிச்சிருக்காரு. எஸ், கோலங்கள், திருமதி அப்படின்ற 2 சீரியல்ல நடிச்சு தான் தன்னோட கரியரை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. பாவம்க்கா நீங்க. ஏண்டா? இல்ல, அண்ணனுக்காக ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருக்கீங்களே, அதை சொன்னக்கா. இவரோட விடாமுயற்சி இப்ப எந்த அளவுக்கு வெற்றி பெற்றிருக்கு அப்படிங்கறத மாமன், பொட்டுக்காளி படம் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். மூணாவதா இருக்கிறது நம்ம அமீர். இவர் பருத்தி வீரன் அப்படின்ற படத்தோட இயக்குனர். இவர் இயக்குனர் ஆகிறதுக்கு முன்னாடி பல ரியாலிட்டி ஷோஸ்லயும் பல சீரியல்களையும் நடிச்சிருக்காரு. இந்த லிஸ்ட்ல 4வதா இருக்கிறது நம்ம கவி. இவர் ஸ்டார், டாடா போன்ற பெரிய படங்கள் எல்லாம் நடிச்சிருக்காரு. சினிமாக்கு வர்றதுக்கு முன்னாடி சரவணன் மீனாட்சி அப்படிங்கிற சீரியல்ல வேட்டையன் ரோல் பண்ணியிருக்காரு. காதல் ரேஸ்ல நான் சரவணன் கூட திரும்ப ஓடலான்னு முடிவு பண்ணிட்டேன் மீனாட்சி. இந்த சீரியல்ல அவர் நடிச்சது மூலமா இவருக்கு சினிமா சான்சஸ் எல்லாம் கிடைக்க ஆரம்பிச்சு. நம்ம லிஸ்ட்ல ஃபைனலா இருக்கிறது ரியோ தான். அவர் கனா காணும் காலங்கள், சரவணன் மீனாட்சி அப்படிங்கிற 2 சீரியல்லையுமே நடிச்சிருக்காரு. You know what? I love you. I love you so much. கல்யாணம் பண்ணிக்கலாமா? இவர் ஜோன்ற மூவில நடிச்சிருக்காரு. ரீசெண்டா அந்த ஆண்பாவம் கொள்ளாதது அந்த மூவில ரொம்ப அழகாவே தன்னோட நடிப்பு திறமையை காமிச்சிருக்காரு. ராணி மாதிரி பாத்துப்பேன்னு சொன்ன. ராணினா ராஜாவோட பொண்டாட்டின்னு அர்த்தம். ராணினா ராணி தான். இப்போ சீரியல் நடிக்கிறவங்க எல்லாம் ப்ராம்ப்ட் இல்லாம பண்ணவே மாட்டாங்க. அதனாலதான் உங்களுக்கு சினிமால ஒரு சான்ஸ் கிடைக்க மாட்டேது அப்படின்னு எல்லார் மத்தியிலையும் ஒரு தாட் இருக்கு. அதெல்லாம் தாண்டி தன்னாலேயும் முடியும் அப்படின்னு விடாமுயற்சியோட கஷ்டப்பட்டு இவ்வளவு தூரம் அவங்களோட சக்சஸை கொடுத்துருக்காங்க. இன்னைக்கான வீடியோல சீரியல்ல இருந்து சினிமாக்கு வந்த ஆக்டர் பத்தி பார்த்தோம். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன்.